மேகதாது பகுதியில் வந்து அணை கட்டக்கூடாது. ஏற்கனவே வந்து 177.25 டிஎம்சி தண்ணி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதை கூட ஒழுங்காக கொடுக்கல. கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் தமிழ்நாடு மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். முக்கியமாக வந்து சமக்சர சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், அதில் வந்து கிட்டத்தட்ட 4258 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதுவரைக்கும் அந்த நிதி வரல. மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவருடைய 56வது பிறந்த நாள். எங்களுடைய தலைவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு மோடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய அளவில் மக்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசினர் சிறப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை முன்மொழிந்த போதே சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக அதை வந்து ஆதரித்து பேசணும். எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம், அதே மாதிரி காவிரி நடுவர் மன்றம், சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் அந்த மேகதாது பகுதியில் வந்து அணை கட்டக்கூடாது. ஏற்கனவே வந்து 177.25 டிஎம்சி தண்ணி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதை கூட ஒழுங்காக கொடுக்கல. மழை காலத்தில் பெய்யக்கூடிய அந்த உபரி தண்ணி தான் இங்கே வருது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் மேகதாது பகுதியில் அந்த அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது தான் தமிழ்நாடு அரசு, தமிழக மக்களுடையதும். எந்த காலத்திலும் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம், தமிழக மக்களுடைய உரிமை பாதிக்கும் போது நிச்சயமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ எங்கள் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் தமிழ்நாடு மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால் முழுமையாக இந்திய தேசிய காங்கிரஸ், மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் உரைங்கிறது ஏதேனும் ஒரு தடைகள் வந்து ஏற்பட்டு பிரச்சனைகளோடு இருந்த ஆளுநர் உரை இந்த ஆண்டு முழுமையாக நிறைவு பெற்றிருக்கு, அமைதியாக நிறைவு பெற்றிருக்கு. இல்லை, பொதுவாகவே ஆளுநருக்கு என்ன வேலைன்னா, அதாவது மாநில அரசாங்கம், அதாவது ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அது வந்து கவர்னர் உரையாக இருக்கட்டும் அல்லது பட்ஜெட் உரையாக இருக்கட்டும், அந்த மாநில அரசினுடைய என்னென்ன திட்டங்கள், என்னென்ன செயல்பாடு, அதை வந்து தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் அதை வாசிப்பாங்க. ஆனால் கடந்த காலங்களில் மாநில அரசு வந்து ப்ரிப்பேர் பண்ண அந்த வாக்கியங்களை அவராட்டே சில வாக்கியங்களை உள்ளால் கொண்டு வந்து சில உண்மைக்கு புறம்பான விஷயங்களெல்லாம் படித்தார். அதனால தான் சட்டமன்றத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவாமல் இருந்து. ஆனால் வந்து அது தொடர்ச்சியாக வந்து அன்னைக்கு இருந்த ஆளுநர் வந்து அதாவது பிஜேபிக்கு ஒரு சாதகமாக, ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணிக்கு சாதகமாக நடந்துக்கிட்டார். அதனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் எல்லாருமே நாங்கள் எதிர்த்தோம். இப்போ காங்கிரஸ் கட்சி கூட அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து பல தடவை சட்டமன்றத்திலே பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம். ஆனால் இப்போ நேற்றைய தினம் கவர்னருடைய உரை என்பது தமிழகத்தினுடைய ஒரு ஜனநாயக முறையில் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம், அவங்க வந்து என்னென்ன திட்டங்களை வருங்காலத்தில் தீட்ட போகிறாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்க, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அதை வந்து அந்த புத்தகத்தில் என்ன இருந்ததோ அதை படிச்சிருக்காரு. அதில் வந்து நல்ல திட்டங்கள், இப்போ வந்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு, அதை வந்து தொடர்ச்சியாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய ஒரு கோரிக்கையாக எல்லா மாநிலங்களையும், சில மாநிலங்களில் கூட கர்நாடகா, தெலுங்கானாலெல்லாம் நிறைவேற்றிருங்க. அதை வந்து இங்கேயே நிறைவேற்றப்படணும், அதை உடனடியாக அந்த கணக்கு எடுக்கப்படும். அதெல்லாம் நாங்கள் நிறைய விஷயங்களை வரையறுக்கிறோம். அதே மாதிரி மாநில அரசினுடைய அந்த வரி வருவாய், இப்போ வந்து எவ்வளவு, இப்போ ஜிஎஸ்டி நம்ம மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் வராமல் இருக்குது. அதுக்காக வந்து தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி வந்து இப்போ நீட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி மாநிலங்களை பாதிக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்களையும் அதையெல்லாம் முழுமையாக கொண்டு வந்து அதற்காக போராடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். முக்கியமாக வந்து சமக்சர சிக்ஷா அபியான், ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், அதில் வந்து கிட்டத்தட்ட 4258 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதுவரைக்கும் அந்த நிதி வரல. அதையும் வந்து வற்புறுத்தி கேட்டிருக்காரு. அதே மாதிரி நிறைய தமிழ்நாட்டினுடைய விடுபட்ட திட்டங்கள் நடந்து ஆன்கோயிங் ஒர்க்ஸ், இதுக்கெல்லாம் என்னென்ன நிதிகள் மத்திய அரசாங்கம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் வந்து அந்த கவர்னர் உரையில் சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். மதிப்பிற்குரிய எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நீண்ட காலமாக கட்சியினுடைய தொண்டர்களுடைய அடிப்படை என்ன நிலை என்று புரிந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவருடைய 56வது பிறந்த நாள். எங்களுடைய தலைவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு மோடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய அளவில் மக்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அதனால் மக்களும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு சகோதரத்துவத்தோடு வாழணும்னு அவர் குரல் கொடுக்கின்ற மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் அவர் நீடுழி வாழ வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்து கொண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.